வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு அடிப்படையில் தான் இன்றைய விவாதம் செல்ல இருக்கிறது. மாநில அரசு அதிகாரிகள் தங்களது குழந்தைகளை அரசு பள்ளிகளில் படிக்க வைக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் தனியார் பள்ளிகளில் படித்தால் அதற்கான கட்டணத் தொகையை இவர்கள் கட்ட வேண்டும் என்பது போன்ற ஒரு தீர்ப்பினை சொல்லியிருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு என்ன காரணம் என்பது குறித்தும் அவர்கள் மிக விரிவாகவே பேசியிருக்கிறார்கள். அதாவது இதன் மூலமாகவது அரசு பள்ளிகளை மிகவும் ஒரு சரியான முறையில் கட்டமைப்புடன் வளர்த்தெடுப்பதற்கு பயன்படும். அரசு அதிகாரிகளே அங்கு அவர்களுடைய குழந்தைகளே அங்கு படிப்பதற்கு இது வசதியாக இருக்கும். அது மட்டும் இதன் மூலமாக அரசு பள்ளிகளும் புத்துயிர் பெறும் என்பது போன்ற நோக்கத்துடன் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் அது கூறியிருக்கிறது. இது அரசு பள்ளிகள் தரமாக்கப்பட வேண்டும், மிகச்சிறந்த கட்டமைப்புடன் உருவாக்கப்பட வேண்டும். அரசு அதிகாரிகள் அரசு அதிகார மையத்தில் இருப்பவர்கள் முதலில் அந்த அரசு பள்ளிகளை பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் ஒரு மேலோட்டமாக சரியாக இருக்கிறது என்றாலும் சிலர் மனித உரிமை ஆர்வலர்கள் போன்றவர்கள் இந்த பிரச்சனையை ஒரு கருத்துரிமை சார்ந்த பிரச்சனையாகவும் பார்க்கிறார்கள். அதாவது ஒரு குழந்தையின் படிப்பை, குழந்தை படிக்கின்ற நிறுவனத்தை தீர்மானிக்கின்ற உரிமை குழந்தைகளுக்கோ பெற்றோர்களுக்கோ இல்லையா என்கின்ற கேள்வியும் இந்த விவாதத்தில் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இது அவர்களுடைய அடிப்படை உரிமையில் கை வைப்பது போல் ஒரு நீதிமன்றம் நீங்கள் இப்படித்தான் படிக்க வேண்டும், இந்த பள்ளிக்கூடங்களை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்வது சரியான ஜனநாயக அணுகுமுறையா? அது நல்ல விஷயமாகவே இருந்தாலும் இப்படி ஒரு கட்டளையிடுவது அது ஒரு மனித உரிமைக்கு எதிராக போய்விடாதா என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் மனித உரிமை ஆர்வலர்களிடம் வந்திருக்கிறது. இந்த பிரச்சனையை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? இதை மக்களிடம் நாம் அரசியல்படுத்த வேண்டுமா அல்லது இது போன்ற தீர்ப்புகள் இதற்கு வழி வகுக்குமா என்பதெல்லாம் குறித்துதான் இன்று நாம் விரிவாக பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மற்றும் தமிழிய சிந்தனையாளர், கல்வியாளர் சின்னப்ப தமிழர் அவர்களும் இந்த பிரச்சனை குறித்து, குறிப்பாக இது போன்ற பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து இந்த தீர்ப்புகளுக்கு முன்னமே இது போன்ற கோரிக்கைகளை வைத்து தொடர்ந்து செயல்பட்டு வருபவர் சின்னப்ப தமிழர் அவர்களும் அவர் தரப்பு கருத்துக்களை இந்த நீதிமன்ற தீர்ப்பு குறித்து பேச இருக்கிறார். மத்திய அரசு ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த துரைப்பாண்டி அவர்களும் இந்த விவாதம் குறித்து அவர் தரப்பு கருத்துக்களை அவர் பேச இருக்கிறார். மற்றும் தமிழ்நாடு அறிவியல் கல்வி இயக்கத்தின் சார்பாக உதயன் அவர்களும் இந்த விவாதத்தில் அவர் தரப்பு கருத்துக்களை விரிவாக பேச இருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. உதயன் சார், நான் உங்களிடமிருந்தே இந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ உங்களுடைய ஒரு இடதுசாரி சிந்தனை, மனித உரிமை, அது போக கல்வி உரிமை, தாய் வழி கல்வியில படிக்கணும், அரசு கல்வி அரசு கொடுக்கணும், இது போன்ற பல்வேறு தத்துவங்கள் சித்தாந்தங்களை நீங்க ஏற்றுக்கொண்டு இருந்தாலுமே இதன் மீது இன்னொரு விமர்சனம் வருதே. ஒரு நீதிமன்றம் இப்படி அதாவது ஒரு ஏழைக்கு சொன்னாலும் பணக்காரனுக்கு சொன்னாலும் அவனுடைய உரிமையை, அவனுடைய விருப்பத்தை ஒரு நீதிமன்றம் கட்டுப்படுத்துறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக அரசு பள்ளிகளை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பெரிய இயக்கத்தை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தொடர்ந்து நடத்திட்டே இருக்கோம். அந்த அடிப்படையில் அந்த பள்ளிகளை வலுப்படுத்துவதற்கு நிறைய விஷயங்கள் செய்யப்படணும். அங்கே போதுமான ஆசிரியர்கள் நியமிக்கணும். ஒரு பள்ளிக்கு ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னு நிறுவனம். எல்லா பாடத்திட்டத்துக்கும் ஆசிரியர் தேவை. கழிப்பிற வசதி, குடிநீர் வசதி, கட்டமைப்பு வசதி, உடற்பயிற்சி போன்ற கலை, இதெல்லாம் செய்வதற்கு போதுமான நிதி ஒதுக்கி அரசாங்கம் செய்து அதுக்கப்புறம் எல்லாரும் சேருங்கன்னு சொல்லதான் சேர்க்க முடியும். இப்பயும் கூட அரசு பள்ளிகள் இவ்வளவு சிரமத்திலையும் சிறப்பான முறையில் செயல்படுறாங்க. சரிங்களா? உள்ளபடியே இன்னைக்கு அரசு பள்ளிகளுடைய மாணவர்கள் டியூஷன், மனப்பாட கல்வியை தாண்டி பெரும்பகுதி இன்னைக்கு அவங்க பெரிய சாதனை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக ஒரு 6% நிதி ஒதுக்கீடை மத்திய அரசாங்கம் கொடுத்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். போதுமான நிதி ஒதுக்கி எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க? இப்போ 2% மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை 2% நிதி ஒதுக்குறாங்க. சராசரியாக ஒரு 2% என்பது கொடுக்குறாங்க. இது 10% ஒதுக்கப்பட வேண்டும் என்று சுதந்திர போராட்ட காலத்தில் ஒட்டி பேசப்பட்டது. 6% நிதி ஒதுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் கோத்தாரி கமிஷன் 6% ஒதுக்குங்கன்னு சொன்னா கூட அது இதுவரைக்கும் அமல்படுத்தப்படலை. அதையெல்லாம் செய்யாமல் வெறும் நீதிமன்ற தீர்ப்பு மூலமாக அரசு ஊழியர்களுடைய பிள்ளைகளை அரசு பிள்ளை சேருங்கன்னு சொல்றது அது வெற்றி பெறாது. சரிங்களா? இது சரியாக இருக்காது. நீங்கள் அரசு பள்ளிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளையும் ஆசிரியர்கள் பல இடங்கள் கழிப்பற வசதி அரசோட விருப்பமா ஒன்னும் வெளியே வரல, நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு. நீதிமன்றம் அரசு சொல்லி இருக்கிறது நீதிமன்றம் மாநிலம். ஆனாலும் கூட ஒரு அரசு பள்ளியில வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சொன்னா ஏத்துக்கலாம். ஆனா இந்த நீதிமன்றம் இவ்வளவு நிதி ஒதுக்கணுக்கு கட்டாயப்படுத்த முடியாது. அது நிர்வாக முடிவு, கொள்கை முடிவுன்னு சொல்லி போயிடலாம். அந்த நோக்கி இது ஒரு விவாதத்தை ஏற்படுத்துவதற்கு உதவியா இருக்குமானால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா இப்போ புதிய கல்விக்குள்ள 2015 அதை பத்தியான விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு.
அது வந்து நான் ஒரு 2.5 லட்சம் இடத்துல விவாதம் நடத்த போகுதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் வந்து தன்னுடைய வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, இணையதளத்தில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா மொழியிலையும் போட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு 3 இடத்துல மட்டும்தான் அதுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்திலையும் வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் போன்ற அமைப்பே கூடவே இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கண்துடைப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஒரு 60,000 நகரங்களில் கூட பண்ண சொல்றாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் இடத்துல ஒரு விவாதம்னா 2.5 லட்சம் ஊராட்சிகள் நடத்தணும். தமிழ்நாட்டில் இப்போ 12,000 ஊராட்சிகளில் இந்த விவாதம் நடத்திருக்கணும். ஆனால் ஒரு 3 இடத்துல மதுரை, கோயம்புத்தூர், சென்னையில் மட்டும்தான் நடத்திருக்காங்க. அப்போ கல்வி குறித்து மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியிருக்கு. கல்வியை பொதுப்பள்ளியை மூலமாக தாய்மொழி வழியில் அறிவு கல்வி வழியாக கொடுக்கணும். அவங்க அகில இந்திய அறிவியல் கூட்டமைப்பு, அகில இந்திய கல்வி உரிமை கூட்டமைப்பும் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையும் நண்பர் பிரின்ஸ் கெஜ்ரிவால் உட்பட அது சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தமிழ்நாடு அறிவியலுக்கும் உடன்படுது. சார் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அதாவது வந்து இப்ப இந்த விஷயத்துல வந்து நீதிமன்ற தீர்ப்பு அதாவது இந்த தீர்ப்பை எல்லாரும் வரவேற்கிறாங்க, பலர் வரவேற்கிறாங்க, கல்வியாளர்கள், தமிழ் வழி கல்வி ஆதரவாளர்கள் எல்லாருமே வரவேற்கிறாங்க. பட் இப்படி ஒரு நீதிமன்றம் கொடுத்து இதை நடைமுறைப்படுத்த முடியுமா? இது ஒரு இயல்பா இப்ப நீங்க சொன்னீங்க உதயன் சார் வந்து மாநகராட்சி பிள்ளையில தான் தன்னுடைய குழந்தைய படிக்க வச்சிருக்கிறாரு, நீங்க பெருமையுடன் இப்ப சொன்னீங்க. வந்து இது வந்து எந்த தீர்ப்பு மூலமாவும் அவர் செய்யல. அவர் கொண்ட அரசியல் இதுதான் தான் பையனை அறிவாளியாக்கும் நல்ல மனிதனாக்கும் உணர்ந்து அவர் செஞ்சிருக்கிறார், அது வேறு. பட் இந்த மாதிரியான தீர்ப்புகள் மூலமா அரசு அதிகாரிகளை சொல்வதுங்கிறது இது எப்படிமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுங்க ஒரு நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு ஒரு அரசுக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அரசு இன்று குறிப்பாக மத்திய அரசு எல்லாவற்றையுமே வெளிநாட்டுக்காரர்களுக்கு திறந்து விட்டு விடுவது அப்படின்ற ஒரு போக்கில் போயிட்டு இருக்கும்போது உயர்கல்வியையும் அதே போல அந்நியர்களை அனுமதிக்கிறது ஏற்பாட்டில் இருக்கிறாங்க. கல்வி என்பது ஒரு வணிகப் பொருள், அதுல சர்வதேச நிதி மூலதனத்திற்கு திறந்து விடுங்கள், அதுதான் கேட்ஸ் ஒப்பந்தம் WTO. கென்யால டிசம்பர் மாசம் 2015 அது இறுதியாக்குவதற்கான சூழ்ச்சி நடக்குது. இந்த கேட்ஸ் ஒப்பந்தம் நிறைவேறாமல் இருப்பதற்கு இந்த அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பு ஒரு வகையில் உதவுமா என்றுதான் நான் பார்க்கிறேன். என்றால் கல்வி என்பது வணிகப் பொருள், எனவே நாங்க மார்க்கெட் பண்ணிக்கிறோம், எங்க கிட்ட கொடுத்துருன்ட்டு உலக வர்த்தக மையம் கேட்கின்ற போது அலகாபாத் நீதிமன்றம் என்ன சொல்லுது? இது வணிகப் பொருள் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் 1993 உன்னிகிருஷ்ணன் வழக்குல தீர்ப்பு சொல்லும் போது இந்தியாவில் என்றுமே கல்வி ஒரு வணிகப் பொருளாக இருந்தது கிடையாது, விற்பனைக்குரிய வணிகப் பொருளாக இருந்தது கிடையாதுன்னு சொல்லியிருந்ததை அலகாபாத் நீதிமன்றம் இன்றைக்கு நினைவுபடுத்தி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இது உத்தரப்பிரதேச மாநில தலைமைச் செயலாளருக்கு இடப்பட்ட ஆணை. இந்த அலகாபாத் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆணை என்பது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கோர்ட் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னா அது தமிழ்நாட்டுக்கும் செல்லும், இந்தியா முழுக்க செல்லும். அப்போ உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துக்கு மட்டுமல்ல, உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கிற ஒரு மத்திய அரசு ஊழியருக்கு அது செல்லும்னு சொன்னா அப்ப இந்தியாவில் இருக்கிற எல்லா மத்திய அரசு ஊழியருக்கு அது செல்லணும். அது எப்படி உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கிற மத்திய அரசு ஊழியரை வேற மாதிரி இங்க அவர் ஒண்ணு ஸ்டேட் ட்ரெஷரின்னு அவர் சொல்லல, ட்ரெஷரியில இருந்து பணம் வாங்கினான்னு சொல்றாரு. அப்ப ட்ரெஷரியில இருந்து பணம் வாங்கினா குடியரசுத் தலைவரில் இருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் அது பொருந்தும். எனவே தாய்மொழி கல்விக்காக மட்டுமல்ல, சமூக மேம்பாட்டில் அக்கறை கொண்டவர்கள் அத்தனை பேருமே இதை ஒரு சிந்தனையை தூண்டி இருக்கக்கூடிய தீர்ப்பாக பார்க்கிறாங்களே தவிர இதனால் நாளைக்கே மாற்றிடும் சொல்லல. ரெண்டாவது, இது சிங்கிள் ஜட்ஜ், இதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்ச் இருக்கு, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் இருக்கு, மேல்முறையீடு செய்யணும்னா யார் வேணாலும் மேல்முறையீடு செஞ்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, தனிமனித உரிமை, சமூக உரிமை, அப்படி ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு சமூக மேம்பாட்டுக்கு ஒரு தனிமனித உரிமை வந்து தடையாக இருக்க முடியாது. ஒரு சமூக உரிமைக்கு தனி மனிதன் தன்னை உட்படுத்திக் கொள்ளணும். ஒரு குழந்தை ஒரு தந்தையினுடைய தாயினுடைய ப்ராடக்ட் மட்டுமல்ல, ஒரு குழந்தை சமூகத்தினுடைய ப்ராடக்ட். ஒரு எனக்கு பிறந்த பிள்ளை நாளைக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனா வரலாம், அண்ணல் அம்பேத்கராக வரலாம், பெரியாராக வரலாம், ஒரு சமூக விஞ்ஞானியாக வரலாம். அப்படி இருக்கும்போது என் பிள்ளை எனக்கு மட்டும் சொந்தம் நான் எப்படி சொல்ல முடியும்? அப்ப என் பிள்ளைக்கு என்ன கல்வி கொடுக்கணும் என்பது சமூகத்தினுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு மட்டுமல்ல. என்னால 10 டீச்சர் கொண்டு வந்து என் பிள்ளைக்கு பாடம் நடத்த முடியுமா? அப்ப 10 டீச்சருக்கு சம்பளம் நான் கொடுக்க முடியுமா? அப்ப என்னால கொஞ்சம் தான் செலவு பண்ண முடியும்னா மொத்த சம்பளம் யார் கொடுக்கிறது? அரசு தான் கொடுக்கணும். எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் எந்த நாட்டிலெல்லாம் உருவாச்சோ அந்த நாட்டில் முதலில் அவர்கள் செய்தது கல்வியை பரவலாக்கியது. அது சோவியத் யூனியன் அது மிகச்சிறந்த உதாரணமாக இருந்து அங்கிருந்து தான் பொதுப்பள்ளி மூலம் யுஎஸ்ஏக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் உலகம் முழுக்க. இன்றைக்கு சின்ன நாடு பெரிய நாடு என்று வித்தியாசம் இல்லாமல் கல்வியை கொடுக்கின்ற பொறுப்பை அரசு ஏற்கிறது. இந்தியா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் மற்ற நாடுகளை பின்பற்ற மறுக்கிறது. அதுதான் அதுக்கு இந்த அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஒரு தூண்டுதலாக அமைகிறதே தவிர இது ஏதோ அரசு ஊழியர்களுக்கு எதிராக அல்லது அரசு ஊழியர்களை நிர்பந்தப்படுத்துவது, அரசு ஊழியரோட உரிமையை பறிப்பது என்பது போன்றது இந்த தீர்ப்பு அல்ல. இது ஒரு அரசுக்கு கொடுக்கப்பட்ட நிர்பந்தம். ஒரு அரசுக்கு உன் கொள்கையை சரியாக வகுத்துக்கொள்,
இப்போ நீங்க எல்லா பிள்ளையும் வந்து படிக்கணும்னா முதல்ல அங்க கிளாஸ் ரூம் வேணும்ல, அப்ப அதுக்கான கிளாஸ் ரூமுக்கு நிதி ஒதுக்கு, அந்த கட்டட வேலை செய்யி என்று பல விஷயம். அதனால 6 months கொடுக்குறாரு. 6 மாசத்துக்குள்ள முடியுமா முடியும் இல்லையா, ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடு, கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு நம்ம பார்க்கணும். இப்ப உத்தரப்பிரதேசல அது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா இந்தியா முழுக்க முடிய வேண்டிய அவசியம் தானே. இது கோத்தாரி கமிஷன் 66 சொன்ன விஷயம், இது செய்யன்னு சொன்னாங்க. கோத்தாரி கமிஷனை தொடர்ந்து ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிஷன், அதுக்கப்புறம் யஷ்பால் கமிஷன். இதுல ஆச்சாரியா ராமமூர்த்தி 10 கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துல அரசு பள்ளிகள் அத்தனையுமே வலுப்படுத்தி மெய்யாலுமே அருகமை பள்ளியாக மாற்றிவிட வேண்டும். மெய்யாலுமேன்ற விஷயத்தை எதுக்கு சொன்னாருன்னா, அந்த சமூகம் இது என் பள்ளி ஏற்றுக்கணும். எப்படி உதயன் வந்து தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியை தன் பள்ளியாக ஏற்றுக்கொண்டார், தமிழ் வழியில தன் பிள்ளையை படிக்க வச்சிட்டு இருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் தன் பக்கத்திலே இருக்கக்கூடிய எந்த பள்ளி கேந்திர வித்யாலயம் கூட சேர்க்கிறதுக்கு அவர் உரிமை இருக்கு. ஆனால் எனக்கு கேந்திர வித்யாலயம் தேவையில்லை, சென்னை மாநகராட்சி போரும் என்று எப்படி உதயநாள் முடிவு செய்யப்பட்டது? என் புள்ள தமிழ் மீடியத்தில் தான் படிக்கிறோம்ட்டு உதயநாள் திருவான்மையூர்ல, சென்னையினுடைய மிக முக்கியமான திருவான்மையூர்ல உட்கார்ந்துகிட்டு அவரால் எப்படி முடிவு செய்ய முடிஞ்சது? சொந்த வீட்டில் இருக்கிறாரு, 60,000-70,000 சம்பாதிக்கிறாரு, பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார்? என் புள்ள சிந்திக்கிறது. அன்னைக்கு அந்த புள்ள வந்து எங்க வீட்டுக்கு வருது, அது பாட்டா கிறிஸ்டால் டேங்க் எடுத்துட்டு கைவீசம்மா கைவீசு, ரேஷன் கடைக்கு போலாம் கைவீசுன்னு பாட்டை மாத்திருச்சு. எது? 4 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை கைவீசம்மா கைவீசுன்னு பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்த பாட்டை சமூகத்திற்கு தகுந்தாற் போல, தேவைக்கு தகுந்தாற் போல மாற்ற முடியுதுன்னா ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிற குழந்தையால அப்படி மாற்ற முடியுமா? நீங்க லண்டன் பிரிட்ஜை பத்தி படிப்பீங்க, ரெயின் கோவே படிப்பீங்க, அது அப்படியே உங்க சூழலுக்கு தகுந்தால் மாற்ற முடியுமா? காரணம் என்னன்னா, சுய சிந்தனை இருப்பதனால் ஒரு கவிதையே ஒரு 4ஆம் வகுப்பு 4 வயது இருக்கக்கூடிய ஒரு மழலை வகுப்பு குழந்தையால மாற்ற முடியுது அப்படின்னு சொன்னா இது அரசால் தான் சாத்தியம். இதை ஏன் எல்லோருக்கும் பரவலாக்க கூடாது என்கின்ற கேள்வியை அலகாபாத் நீதிமன்றம் எழுப்பி இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். இல்ல, இப்ப இந்த விஷயத்துல வந்து நீங்க இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, நான் அடுத்த சுற்றுல கேட்கலான் இருக்கேன். இந்த மாநில அரசு பள்ளிகள், நடுவண் அரசு பள்ளிகள், இதுல வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து நடுவண் அரசு பள்ளிகள் மீது இவ்வளவு நம்ம பரப்புரை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அது மேல அவங்களுக்கே ஒரு மோகம் இருக்கு. அது நீங்க தொட்டீங்கன்னு அடுத்த சுற்றுல வரேன். உங்கள்கிட்ட வந்து இப்ப இந்த விஷயத்த கேட்கறேன். இப்ப நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி வந்து தமிழ்ல படிக்கணும், நம்ம தமிழ்ல படிச்சாதான் புத்தாக்கம் பெற முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வு நம்ம மக்கள்கிட்ட வந்து அரசு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தவிர்த்து நம்ம மக்கள்கிட்ட அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? நம்ம ஆங்கில வழியில படிக்கணும், இல்ல பிற மொழி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம், அந்த விஷயம் வந்து தமிழ்ல படிக்கணுங்கிற ஆர்வத்தோட ஒப்பிடும்போது அது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இது யாருடைய பிழைன்னு பாக்குறீங்க? அதான் 1947 பிரிட்டிஷ்காரன் ஆளுமைக்கு இருக்கும் பொழுது இங்கே அனைத்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் தான் படித்தான். அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது, அது 8ஆம் வகுப்புன்னு ஒரு பாடம் சேர்க்கப்போகுது. அதுக்கு அடுத்து என்ன ஆகுது, 6ஆம் வகுப்பு 5, 4, 3ன்னு சொல்லி இப்போ முழுக்க ஆங்கில வழியே வந்துருச்சு. ஒரு பாடம் இல்லை, ஆங்கில வழியே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இது எந்த மக்களால் இது வரைக்கும் எங்களுக்கு ஆங்கில வழியில் கல்வி கொடு, ஆங்கில வழியை கொண்டு வா அப்படின்னு அரசுலையோ தனியார்லையோ எங்கேயாவது போராடி இருக்கிறாங்களா? இல்லை. இந்த அரசுடைய மொழி கொள்கை எப்படியா இருக்கு, அது ஆங்கிலம் படித்ததான் அறிவு அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு இவர்களால் திணிக்கப்பட்டது. பேராய கட்சின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் அது படிப்படியாக நகர்த்தப்பட்டது. கடைசியாக இன்னைக்கு இரு திராவிட கட்சியில் அது முழுமையாக வந்து முதல் வகுப்பு கொண்டாந்தாச்சு. எல்கேஜி யூகேஜின்னு சொல்லக்கூடிய மழலைப்பள்ளி வரைக்கும் கொண்டு வந்து விட்டார்கள். நாங்கள் கூட தமிழ் வழி கல்வி சார்பாக கடந்த மாதம் ஒரு போராட்டம் நடத்தோம். மழலைப்பள்ளியை அரசே தொடங்கு, அது தமிழ் வழியில் தொடங்கு அப்படின்னு சொல்லி போராட்டம் எடுத்து எங்களை ஒரு குழுவாக கூட்டிட்டு போய் தலைமைச் செயலகத்தில் என்ன கோரிக்கை சொல்லிட்டு வாங்கிக்கினாங்க. ஆனால் இப்போ ஒரு குழு போட்டு அவங்க பண்ணியிருக்கேன். என்ன செய்யிருக்கான், அந்த மழலைப்பள்ளியை முன்பருவ பள்ளின்னு ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களுடைய அதை அப்படியே அரசு தனியாற்ற கொண்டு கொடுக்குறாங்க நடத்த சொல்லி. இன்னைக்கு அரசு பள்ளியில் அவங்க குழந்தைங்க வரலைங்கிறாங்க. வராதுக்கு யார் காரணம்? இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி அவருடைய உணர்வாளர் மாதிரி இப்போ நான் கூட என்னுடைய மகனை தமிழ் வழியில் 3 பால்வாடின்னு சொல்லக்கூடிய பள்ளியில் 2 ஆண்டு படிக்க வச்சேன். ஏன்னா 3, 4, 2 அகவை 5 அகவையில் தான் பள்ளியில் சேர்க்குறாங்க. 2 ஆண்டு படித்து 5 அகவையில் படித்து இன்னைக்கு இளம் வணிகவை படிச்சுட்டு வேலைக்கு போகிறாரு. தமிழ் வழியில் தான் படிக்க வச்சோம். 12 வரைக்கும் தமிழ் வழியில் இருக்கு படிக்க வச்சிட்டோம். இன்னொரு பையன் இன்னைக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் படிக்கிறான், அரசு பள்ளியில் படிக்கிறான். அது ஒழிச்சு அது கொள்கை சார்ந்து தோழர் சொல்ற மாதிரி கொள்கை சார்ந்து இயக்கம் சார்ந்த பணி. ஆனால் சமூகத்தில் மக்கள்கிட்ட வந்து அரசு தான் இந்த கருத்தை திணித்து இருக்கு. ஆனால் இன்னைக்கு அது பூரா உடம்படுது. உலகம் முழுவதும் ஆங்கிலம் படிச்சா போகலாங்கிறது பொய்யாயிடுச்சு. எந்த நாட்டிலும் ஆங்கிலம் படிச்சா வேலை தான் எந்த நாட்டிலும் சொல்லவில்லை. அதே மாதிரி இந்தியா முழுக்க ஹிந்தி படிச்சா போகலான்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டது. இன்னைக்கு அதுவும் தவிர்ந்துருச்சு. அப்போ இதுல உண்மையை சொன்னா அனைத்து கல்வியும் தமிழ் வழியில தமிழக அரசே கொடுக்கணும்னு நாங்க சொல்றோம். அதுக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பு, இந்த தீர்ப்பே வராதுக்கு முன்னாடி
நாங்கள் தமிழ் வழி கல்வி இயக்கம் சார்பா நாடு முழுவதும் இது பரப்புரை இயக்கம் எடுத்து போயிருக்கிறோம். எப்படி சொல்லணும், அரசு ஊழியர்கள் மட்டுமில்ல, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரோட பிள்ளைகளும் தமிழ் வழியில படிக்கணுங்கிறோம். அரசு என்னென்ன சலுகை பெறுகிற வேலை மட்டும் அரசு வேலை வேணுங்கிறாங்க. சலுகை அரசு சலுகை வேண்டும், அனைத்து சம்பள உயர்வு வேண்டும். ஆனா குழந்தைகள் மட்டும் அரசு பள்ளியில படிக்க மாட்டானா என்ன காரணம்? அந்த தீர்ப்புல நல்லா சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கானா, தீர்ப்பு வழங்கிட்டு இன்னொன்னு சொல்லியிருக்காரு, 6 மாதம் கெடு மட்டும் இல்ல, இவர்கள் இதுக்குள்ள தொகையை தனியார் பள்ளியை திறந்து படிச்சா கட்டிவிட்டு இன்னொரு செய்தி சொல்லி இருக்கிறாப்ல. என்ன சொல்றாப்லன்னா, அவர்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகையில துண்டிக்க சொல்லி இருக்கிறாப்ல. நல்ல செய்தி. ஏன்னு சொன்னா நீங்க முதல்ல கேட்ட மாதிரி இந்த இடத்துல ஒரு இடப்பாடு சலுகைன்னு அவர் எதை சொல்ற, இடஒதுக்கீடு சொல்றாங்களா? இல்ல இல்ல இல்ல, ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகிற மற்ற சலுகை. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப இதை எடுத்துக்கிறோமா, தோழர் சொன்ன மாதிரி நீங்க முத்துக்குமார் அழகா பரிசு அன்பை பள்ளி இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஏன் குழந்தைகள் எல்லாம் ஏத்திட்டு போய் படுகொலியில வந்து சொல்றாங்க? இப்ப அங்காடி கடை இருக்கு, ஒரு அங்காடி கடையில் இருக்கக்கூடிய பொருள்கள் அந்த வட்டத்துக்குள்ள வாங்கிக்க முடியும், இன்னும் போக முடியாது. அதே மாதிரி ஒரு பகுதியில இன்னைக்கு வட்டம்னு இருக்கு, வட்டத்துக்குள்ள இவ்வளவு வீடு இருக்கு, அந்த வீட்டு அடிப்படையில் அதுக்கு தக்க ஒரு பள்ளி 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு அரசு பள்ளி, அதுக்கடுத்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளி, அடுத்தது வச்சா பேருந்து வச்சு ஏற்ற வேண்டியல, எந்த சலுகையும் தேவையில்ல, அதுக்குள்ளே முடிஞ்சிடலாமே. அப்ப தனியார் பள்ளி முளைச்சு வருது இங்கே தானே, மலையாள பள்ளி சொல்லக்கூடிய. ஏன்னா ஒரு காலத்துல நம்ம எங்க காலத்துல எல்லாம் 5 அகவைங்கிறது சரி. ஆனா இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சிக்கு குழந்தைகள் 2 அகவையில இன்னைக்கு புறநிலையில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் கருவிகள்லாம் வந்து அறிவு வளர்ச்சியினுடைய வேற போக்கா இருக்கு. அதனால 2 அகவையில் 3 அகவையில் கொண்டு சேர்க்கிறனால அது வந்து கல்விக்கொய்யா இருக்கக்கூடாது, விளையாட்டு கல்வியாக. அது முன்பருவ கல்விங்கிறது பயிற்சி கல்வியாக குறிப்பிட்ட நேரம் அந்த குழந்தை விளையாடுவேன் வச்சு 3, 4 வயது படித்தா 5ஆம் வகுப்புல முதல் வகுப்புல அரசே சேர்த்துக்கொள்ள வேண்டும். அது தமிழ் வழி கல்வியா இருக்கணும், அது அரசு தான் கொடுக்கணும். அதுக்கு அந்த நீதிமன்ற தீர்ப்பு ஒரு உதவியா இருக்கு. அது தோழர் சொல்ற மாதிரி நாடு முழுக்க அது ஒரு பரப்புரை வரும், எழுச்சி வரும். ஏன்னு சொன்னா நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அது அழகாபாத்து வந்து அந்த நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்திய அரசியல் இந்த சட்டம் வந்து ஒரு நாட்டுக்கு நாடு ஒரு சட்டம் கிடையாது, ஒரே சட்டம் தான். சொல்ற மாதிரி மேல்முறையீடு பண்ணலாம், அதுல பண்ணி அது 3 உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகலாம், அது அர்த்தது. ஆனா அந்த தீர்ப்பு சட்டத்தை வந்து பின்பற்ற வேண்டியது நல்லது, அதை வலியுறுத்தலாம். அதை வலியுறுத்தி நம்ம பரப்புரை இயக்கத்தை மேலும் செய்து இன்னும் செலவுப்படுத்தலாம். அந்த இதை நம்ம இல்ல இத மக்கள் மத்தியில அரசியல் படுத்துறதுக்கு வாய்ப்பா இருக்குங்கிறீங்க? நல்ல வாய்ப்பு இல்ல, ஏன்னா மக்கள் இப்ப அரசு செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட மக்கள்கிட்ட ஒரு ஆங்கில முகம், இந்தி முகம், சமஸ்கிருத முகம், 3 முகமும் இன்னைக்கு இருக்கே தமிழ் மக்கள்கிட்ட. அது இருக்கிறது காரணம் ஒண்ணு இல்ல. நீங்க தமிழ் படித்தவர் தான் வேலை வாய்ப்பு சொன்னாங்க, அது வச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டுல தமிழ் படித்தவர்கள் 100 விழுக்காடு வேலைன்னு ஒரு சட்டத்தை அவங்க சொல்றாங்களே, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் இன்னும் முழுமையா தமிழ்ல கலைச்சொற்களை இன்னும் வரலன்னு சொல்றாங்களே. வரலன்னு சொல்லக்கூடாது. நீங்க ஒரு இது அறிவிச்சிட்டீங்களா, அதுக்கு தக்க ஒரு அரசியல் தமிழறிஞர்கள் அறிவியல் அறிஞர் குழுவை போட்டியெல்லாம் கொண்டு வர போறாங்க. அரசு அதுக்கான முயற்சி இல்ல எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டதின் நோக்கமே தமிழ்ல வந்து புத்தகங்களை உருவாக்குவதுதான். ஏற்கனவே மருத்துவத்திற்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் மொழிபெயர்க்கப்பட்டு ரெடியா இருக்கு. டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர். இப்ப மீண்டும் மீண்டும் சட்டத்துறையிலயும் இதான் சொல்றாங்க, இன்னும் தமிழ்ல அவர்கள் வந்து உண்மையை மறைக்கிறார்கள். அது எம்ஜிஆரை அதிமுகவை கொச்சப்படுத்துதான் நான் சொல்லுவேன். எம்ஜிஆர் செய்த ஒரு காரியத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே கொச்சைப்படுத்துகிறதா அப்படின்ற கேள்விதான் எழுது. ஏனென்றால் முடிந்த வேலை எம்ஜிஆர் அவர்கள் அதற்காக ஒரு பல்கலைக்கழகம் திறந்தது மட்டுமல்ல, அதற்காக நிதியை ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு சென்னை இருக்கக்கூடிய டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு நீங்க கேட்டு பாருங்க, புக் இருக்கா இல்லையான்ட்டு. அதோட ஃபார்மர் வைஸ் சான்சலர் நாங்க நேர்ல போய் பார்த்தோம் 4 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் அலமாரியை திறந்து காமிச்சாரு, இத்தனை புத்தகங்கள் ரெடியா இருக்குன்ட்டு. இந்த ஆண்டு எம்பிபிஎஸ் தொடங்க சொன்னால் எங்களிடம் புத்தகம் தயாராக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். பொறியியலுக்கு 2 படிப்புக்கு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. பட்ட மேற்படிப்புக்கு இருக்கு. ஆமா, பிளஸ் டூ இருக்கு இல்லீங்களா, பிளஸ் டூவே கிட்டத்தட்ட வந்து பிஇ ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிறதா பிளஸ் டூல படிச்சிட்டு இருக்கான். பிளஸ் டூக்கு கிட்டத்தட்ட வந்து என்றைக்கு பிளஸ் டூ அறிமுகப்படுத்தினாங்களோ அன்னையில இருந்தே தமிழ் வழி புக் இருக்கு. உங்களுக்கு இயற்பியல் இருக்கு, வேதியியல் இருக்கு, கலை சொற்கள் இல்லாமல் எப்படி உங்களால் உருவாக்க முடியும்? இன்னும் சொல்ல போனால் தனித்தமிழ்லயே வேர் சொற்கள் இருக்கு. நீங்க வந்து கிரேக்க மொழியில என்ன சொல்றீங்களோ அதுக்கு சமமான வேர் சொல்ல இங்க இருக்கு. நாம என்ன சொல்றோம், அந்த அளவுக்கு கூட நீ வேண்டாம்ப்பா, சில சொற்களை அப்படியே பயன்படுத்த முடிஞ்சா பயன்படுத்திக்கோன்னு கூட சொல்றோம். அதற்கு தகுந்த மாதிரி புக்கு கூட இருக்கு. எனவே வேர்ச்சொல் இல்லைன்னு சொல்றதோ, தமிழால் சாத்தியம் இல்லை என்று சொல்வதோ இவர்களுடைய இயலாமை. இவங்களுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் வில் இல்ல, அரசியல் உறுதி இல்ல என்றுதான் காட்டுதே தவிர தமிழில் நினைத்தால் முடியும். எல்லா சப்ஜெக்டும் இருக்கு. இல்லை என்று தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தரை தவிர சொல்றதுக்கு வேற யாரும் தகுதி இல்லைன்னு நான் சொல்லுவேன்.
தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தரோ அல்லது வந்து சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரோ இந்த வார்த்தையை சொல்லணும். தமிழுக்கு அந்த தகுதி இல்லைங்க. அப்ப கல்லூரியில அந்த தமிழ்ல பாடம் படிக்கிற மைக்ரோபாலஜி கிடையாது, பயோகெமிஸ்ட்ரி கிடையாது, பயோடெக்னாலஜி கிடையாது. இல்லன்னு சொன்னா முத்து 1964 இருந்து 66 வரைக்கும் ஆய்வு செய்த கோத்தாரி கமிஷனுடைய பரிந்துரையில் மிக முக்கியமான பரிந்துரை என்னங்க? இந்திய நாட்டினுடைய மொழிகளை வளர்ப்பது. எந்தெந்த நாட்டில் எந்தெந்த மொழியில எல்லாம் நீங்க சொல்வதை போல கலைச்சொற்கள் இல்லன்னு சொல்றீங்களோ அல்லது வந்து டெக்ஸ்ட் புக் இல்லன்னு சொல்றீங்களோ அதுல எல்லாம் அது வரைக்கும் தான் இங்கிலீஷ் மீடியம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதா கோத்தாரி கமிஷன். கோத்தாரி கமிஷன் இங்கிலீஷ் மீடியம் கண்டினியூ பண்ணலாம்ன்றதுக்கு ஒரு ரைடர் வச்சிருக்காங்க, அவருக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னா எத்தனை காலம், அப்ப 65 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மொழியை சொல்லி தானே ஓட்டு வாங்குனீங்க, பண்பாட்டை சொல்லி தானே ஓட்டு வாங்குனீங்க. அப்ப மொழியை வளர்ப்பதற்கு நீதிமன்றத்திலே என்ன தமிழ் சாத்தியமாக முடியல? நீதிமன்றத்திலே வழக்காடு மொழி என்ன வர முடியல? நீதிமன்றத்தில் வழக்காடு மன்றமாக வழக்காடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நீங்க தமிழ்ல வழக்காடுனா வழக்காடலாம், யாரும் நீங்க தடுக்க முடியாது என்ற அளவுக்கு வந்துட்டாங்க. மொழிபெயர்ப்பாளர் உதவி உண்டு. இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு அது வேண்டும், மத்த உயர் நீதிமன்றத்துக்கு பல்கலைக்கழகங்கள் திறக்கணும். காமராஜர் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திறக்கணும். திறக்குவதற்கான போராட்டம் நடக்கும் போதுதான் நீங்க முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தது போல மக்களை அரசியல் படுத்தாமல். அதனாலதான் அம்பேத்கர் என்ன சொன்னாரு, என் மக்கள் படிக்காம இருக்கிறாங்க, எனவே எடுத்த உடனே இந்த மக்கள் கிட்ட நான் கம்யூனிசத்தை பத்தியோ சோசியலிசத்தை பத்தியோ பேச முடியாது. என்றைக்கு என் மக்கள் கற்கிறார்களோ அப்பொழுது போராடுவார்கள், போராடும் போது ஒன்று சேர்வார்கள். அதனாலதான் அவர் சொற்களை அடுக்கினார். அஜிடேட், எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ். அப்போ கற்றுக்கொண்டால் சமூக அநீதியை எடுத்து போராடுவான். அப்போ அதை கற்றுக்கொள்வதல் என்பது தாய்மொழியில் நிகழ்ந்தால் அவனுக்கு உணர்வு அதிகமாக இருக்கும். அப்ப உணர்வு அதிகமாக இருக்கும் பொழுது கிரியேட்டிவிட்டி வரும். அதனாலதான் விஞ்ஞானிகள் அனைத்து பேருமே இப்ப டாப் 200 யூனிவர்சிட்டின்னு சொல்றீங்களே சார், ஒரு யூனிவர்சிட்டியாவது அந்நிய மொழியில பாடம் நடத்துற யூனிவர்சிட்டி உண்டா? இந்தியா அந்த பட்டியல் இடம்பெறாததுக்கு ஒரே காரணம் இந்தியாவில் மட்டும்தான் உயர்கல்வி அந்நிய மொழியில் இருக்கு. அதனாலதான் அந்த பட்டியல் இடம்பெறல. துட்டு இல்லன்னு கிடையாது, பில்டிங் முடியல. காரணம் என்ன? இங்க மட்டும்தான் அந்நிய மொழியில் பாடம் நடக்கிறது. நான் ஒரு செய்தி பார்த்தபோது யாழ்ப்பாண மருத்துவக் கல்லூரியில தமிழ்ல தான் சொல்றாங்க. யாழ்ப்பாண தமிழ் மருத்துவக் கல்லூரியில் சொல்லணும்னா இங்க தமிழ்நாட்டிலே தமிழ் அதே மொழி தானே, தமிழ் மொழி தானே. கண்டிப்பா உங்களிடம் கேட்பது இப்ப இந்த கேள்வி எல்லாமே இப்ப உங்களை பார்த்து நேரடியா சொல்லியிருக்கு. அதாவது எல்லா மக்களும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல கவர்மெண்ட் ஜாப வந்து நம்ம குறி வைப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கிறாங்க. நீங்க ஒரு மத்திய அரசு ஊழியரா, மற்றவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? மத்திய அரசு ஊழியர் முதல்ல நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறேன். இந்த தீர்ப்பு வந்ததை நான் முழு மனதோடு வரவேற்கிறேன். இந்த தீர்ப்பு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, பின்னணி என்னன்னா, இப்போ பிரின்ஸ் கஜேந்திர பாபு, நம்முடைய தோழர் போன்றவங்கெல்லாம் தாய்மொழியில் கல்வி, இலவச கல்வி, இந்திய நாட்டில் பிறந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் அரசாங்கம் தான் கல்வி கொடுக்க வேண்டும், அந்த பொறுப்பு இருக்கிறது. இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் 45வது பிரிவு வழிகாட்டு நெறிமுறையில் 16 வயது வந்தவர் வரை கட்டாய கல்வி கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இது சில நீதிபதிகளுக்கு உறுத்துகிறது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, உச்ச தீர்ப்பு வழங்கும் போது, ஏயா உங்க பிள்ளைங்களே நீ படிக்க வைக்கலைங்கிற ஒரு ஆதங்கம், அவ்வளவுதான். இந்த ஆதங்கத்துக்கு காரணம் என்னன்னா, வெளியிலே நடக்கிற போராட்டங்கள் தான் காரணம். இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுனாலே சரியா போயிருங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லை. ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் இதை விட சிறந்த தீர்ப்பு எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம தஞ்சாவூர்ல அனுபவம் என்ன, சோத்துக்கு இல்லாம நெற்களஞ்சியத்தில் இருக்கிறவன் எளிய சாப்பிடுறான். ஆனா அனுபவம் வேற எப்படி இருக்கு, நம்முடைய நெற்களஞ்சியங்கள்ல சேர்த்து வச்சிருக்க அரசாங்கோட சேமிப்பு கிடங்குல இருக்கிற நெல்லையும் கோதுமையும் அங்க எலியும் பாம்பு சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்ப உச்ச நீதிமன்றம் சொன்னா 60 மில்லியன் வந்து மக்களுக்கு இலவசமா கூடியான்னா கொடுத்துட்டாங்களா? அந்த நாட்டுல, இந்த நாட்டுல அரசியல் சட்டத்தில் தானே கல்வியை இலவசமா கொடுக்கணும்னு எழுதி வச்சோம். அத்தனை பிள்ளைகளுக்கும் கட்டாய கல்வி கொடுக்கணும்னு எழுதி வச்சோம், கொடுக்கலையே. இப்ப இந்த தீர்ப்புனால வழங்கிடுவாங்களா? அதனால எனக்கு அப்படிலாம் இந்த அரசாங்கத்தை பத்தியும் இந்த தீர்ப்புல பத்தியும் அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் இல்லை. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தீர்ப்புலேயே ஒரு இடம் சொல்றான், எந்த வாத்தியாரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுக்கிறாரோ அந்த வாத்தியாரே தாம் பிள்ளைங்களும் அந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கறது இல்லைன்னு அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன நீங்க காரணம்னு பாருங்களேன். காமராஜரை வந்து இன்னைக்கும் கல்வி தந்து நம்ம எல்லாரும் பாராட்டுறாங்க. அவர்கிட்ட பத்திரிகைக்காரவங்கலாம் கேட்டாங்க, ஐயா காமராஜர் நீங்க பள்ளிக்கூடம் திறக்க சொன்னீங்க, 3 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஆரம்ப பள்ளியும் 5 கிலோமீட்டருக்குள்ள ஒரு நடுநிலை பள்ளியும் திறக்க சொன்னீங்க, அது ரொம்ப கரெக்டு தான். அப்புறம் எதுக்கு மத்தியான சோறு போட சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு புத்தகம் கொடுக்க சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு சீருடை கொடுக்க சொன்னீங்கன்னு சொல்லி பத்திரிகைக்காரங்களாம் கேட்டாங்க. அவருடைய பாணியிலே பதில் சொன்னார், என்னல தெரியாம இருக்கிறல்ல, மத்தியான சோறு வாங்குறதுக்கு அந்த புள்ள வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரும்ல, அப்ப அது காதுல ஆனா உழுவும்லன்னார் படிக்காத மேதை. அப்புறம் ஏன் நீங்க வந்து சீருடை கொடுக்க சொன்னீங்கன்னு, ஆமா பள்ளிக்கூடத்துல உட்காந்துருக்க புள்ள ஒன்னு கிழிஞ்ச ஆடை
உடுத்திக்கிட்டு இருக்கும், இன்னொன்று பட்டாடையை உடுத்திக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ள இதுக்குள்ள கருத்து வேற்றுமை வரணும். அப்புறம் எதுக்கு புத்தகம் கொடுக்க சொன்னார்? சோத்துக்கே இல்லாதவன் புள்ள புத்தகம் நம்ம கொடுத்தாதான் உட்காந்து படிக்க வைக்க முடியினார். இன்னைக்கு இந்த பொறுப்புணர்வு அரசியல் தலைவர்களிடம் இருக்கிறதா? இதுதான் இந்த கேள்வி. இது ஏதோ அரசு ஊழியர்களை வில்லன் ஆஃப் த பீஸ் ஆக்குறது சரியில்லை. நான் படிக்க வைக்கணுங்கிறேன், அது வேற விஷயம், அதுதான் சரி என்றும் சொல்லுறேன். ஆனா நீங்க என்ன பார்க்கணும்னா, இந்த வேடம் எப்படி இங்க கட்டி ஆடுறாங்கன்னு பாருங்களேன். தாய்மொழியில கல்வி இல்லை. நீங்க மேற்கு வங்காளத்துல, கர்நாடகாவில் ஆரம்ப கல்வியை தாய்மொழியில படிக்கணும்னு கட்டாயப்படுத்திருக்காங்க. தமிழ் தமிழ் என்று பேசிய தமிழ்நாட்டில் தமிழுக்கு வாழ்க்கை இல்லை, தமிழ்நாட்டில் தமிழ்தான் இல்லைன்னா பாரதிதாசன். அப்ப இங்க இல்ல. அடுத்தது என்ன? அரசாங்கம் தன்னுடைய கடமையை எடுத்து நடத்தவே இல்லைங்க. இப்ப என்ற புள்ளி விவரங்கள் இருக்கிறது. ஓராசிரியர் பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருக்கிறது? கழிப்பிடங்கள் இல்லாத பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருக்கிறது? அதே போல அறிவியல் கூடங்கள், ஆராய்ச்சி கூடங்கள் இல்லாமல் பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கிறது? அப்ப ஒரு அப்பங்கிற முறையில ஒருத்தன் பாக்குறான், அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு இந்த வசதி இருக்கிற பள்ளிக்கூடத்தை தேடுறான். அப்ப கல்வியில என்ன பண்றான்? மார்க்கெட்டர்ஸ் வர்றான். இப்போ கல்வி சிந்தனையாளர்கள் அல்ல, கல்வியில வியாபாரிகள் வருவாங்க. அப்ப இந்த வியாபாரி என்ன பண்றான்? விளம்பரங்களை காட்டி அப்படியே இந்த பக்கம் இழுத்துட்டு போற ஒரு வேலை இருக்கு. அப்ப இது அரசாங்கத்துக்கு தான் அதிக பொறுப்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்ததற்கு பிறகு கல்வி ஒரு பண்டமாக மாறிவிட்டது. அதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். WTO அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் கல்வியும் ஒரு பொருள். அது யார் வாங்க முடியும்? காசு இருப்பவன் வாங்கலாம். புதிய பொருளாதார கொள்கையோட நோக்கம் என்ன? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். யார் வாழ முடியுமோ அவன் வாழ்ந்தா போதும். நொண்டி இருக்கிறவன் வாழ வேண்டிய அவசியம் இல்ல, முடியாதவங்க யாரும் வாழ வேண்டிய அவசியம் இல்ல, எவனுக்கு வசதி இருக்குதோ அவன் வாழ்ந்தா போதும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரம் கல்லூரிகள் வந்தது எப்போ? 1980 எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் தனியார் இன்ஜினியரிங் காலேஜ் தொடங்கப்பட்டது. இன்னைக்கு 600 வந்துருச்சு. ஆனா படிக்கிறதுக்கு பசங்க 1 லட்சம் பேர் இப்ப சேராம இருக்கான். அதனால இன்னைக்கு அந்த இன்ஜினியரிங் கல்லூரி எல்லாம் கலை அறிவியல் கல்லூரியா மாற்ற முடியுமாங்கிற முயற்சி பண்றாங்க. அப்ப நோக்கம் என்னன்னா, புதிய பொருளாதார கொள்கைக்கு தகுந்தாற் போல் மாணவனை உருவாக்குவதில் ஒரு ப்ராடக்டை, ஒரு உற்பத்தி பொருளை உருவாக்குறாங்க. இப்ப வாதியார் யார்? இப்போ இந்த நவீன உலகத்துல புதிய பொருளாதார வாதியார் யாருன்னா, LIC ஏஜென்ட் மாதிரி, ஒரு மாத்திரைக்கு ஏஜென்ட் மாதிரி வாதியாரும் ஒரு ஏஜென்டாக மாற்றப்பட்டு விட்டார். என்ன ஏஜென்ட்? புதிய பொருளாதார கொள்கையில் பணம் சம்பாதிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஏஜென்டாக கல்வி சொல்லிக் கொடுக்கிற வாதியார் மாறிவிட்டார். அப்ப நீங்க வெறும் இந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சுட்டு மட்டும் பேச முடியாது. அப்போ மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, மாநில அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க? இந்த பட்ஜெட்ல கல்விக்கான செலவை குறைத்து இருக்கிறார்கள். நீங்க அதான் பார்க்கணும். இன்னும் இந்திய நாட்டு கிராமப்புறங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் எடுத்திருக்காங்க. 2011 சென்சஸுக்கும் 2015 சென்சஸுக்கும் பெரிய இடைவெளியே இருக்கிறது. இதுல படிச்சவங்க 74% நீங்க சொல்றீங்க, ஆனா அது உண்மை இல்லைங்கிறாங்க. கிராமப்புறங்கள்ல மலைவாழ் பகுதியில படிக்காத தலித்துகளும் பழங்குடி மக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப அவங்க நீங்க இந்த 74% படிச்சவன் யாருன்னா கையெழுத்து போடுறவனையும் சேர்த்துதான் 74%. அப்ப நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். நமக்கு பிறகு சுதந்திரம் அடைந்த நாடுகள், சீனா மிகப்பெரிய நாடு, அங்க எப்படி ஆரம்ப கல்வியில இருந்து உயர்கல்வி வரையில இலவசமா கொடுக்க முடியுது? கேட்ட உடனே கம்யூனிஸ்ட் நாடு, அங்க ஜனநாயகம் இல்லம்பாங்க. அர்ஜென்டினாவில் எப்படி கொடுக்க முடியுது? பக்கத்துல இருக்க இலங்கை, தோழர் சொன்னார் அல்லவா, இலங்கையில அது மட்டும் இல்ல, கல்வி என்பது அங்க தனியார் நடத்தவே முடியாது, அரசாங்கம் தான் நடத்துறாங்க. அமெரிக்காவில் தனியார் கல்வி இருக்கு, ஆனா அதுவே இங்கிலாந்துல அரசாங்கம் தான் கல்வி நடத்துறாங்க. அப்ப அரசாங்கம் நினைத்தால் அதை நடத்த முடியும். இந்த தீர்ப்புகள்லாம் என்னன்னா அப்பப்போ அவங்களோட மன வெளிப்பாடு. நீதிமன்ற நீதிபதிகள் நினைக்கிறாங்க, ஐயோ கல்வி இப்படி கெட்டு போச்சு, ஐயோ ஏழைக்கு. அந்த நாடுகள குளோபலைசேஷனுடைய பாதிப்பு இல்லையா? உலகமயமாக்கலுடைய தாக்குதல் இல்லையா? ஏன்னா உலகம் முழுவதும் தானே குளோபலைசேஷன் தாக்குதல் இருந்தாலும் கூட கல்வி இன்னும் தனியாட்ட தான் வச்சிருக்கு, தனியாட்ட கொடுக்கவே இல்லை. ஆனா இந்தியாவில் நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுதந்திரம் வாங்கினப்போ எல்லோருக்கும் கல்விங்கிறதா நம்ம சுதந்திர போராட்டத்துல வேட்கையே அதுதான், எல்லோருக்கும் கல்வி, அதுவும் தாய்மொழி கல்விங்கிறதா நம்ம பேசணும். ஆனா என்ன ஆகி போச்சு இப்போ? அது மாதிரிலாம் இல்ல. இப்ப இன்னைக்கு இந்திய நாடு முழுவதும் கல்வி என்பது ஒரு வியாபாரமா மாற்றி விட்டார்கள். அப்ப என்னுடைய பொது புத்தியில ஒரு செயல் உறைந்திருக்கு. என்ன செயல்னா, ஏன் புள்ள இங்கிலீஷ் பேசணும், ஏன் புள்ள அமெரிக்கா போகணும். ஆனா இங்கிலீஷ் பேசுறதுனால மட்டும் அமெரிக்கா போக முடியாது, அது பல பேருக்கு தெரியல. இப்ப இங்கேயும் ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்க, இந்தி படி இந்தி படினாங்க. நான் ஒரு விவாதத்திலே சொன்னேன், இந்தி படிச்சா என்ன கிடைக்கணும், வேலை கிடைக்கினாங்க. ஏன் அப்ப இந்தி படிச்சவங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றான்னு நான் கேள்வி கேட்டேன். இந்தி படிச்ச பிள்ளைங்க எல்லாம் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இது இல்ல பிரச்சனை. அப்ப சமூகத்துல கல்வியை
ஒரு சமூக செயலாக நம்முடைய அரசாங்கம் கருதாமல் ஒரு வியாபாரமாக மாற்றிவிட்டார்கள். அதனுடைய விளைவுதான் இந்த மாதிரி தீர்ப்புகளா வருது. குறைந்தபட்சம் இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகாவது இப்படிப்பட்ட விவாதங்கள் நடப்பது என்பது வரவேற்கத்தக்கது. உங்களிடம் கேட்பது இப்ப அரசு அதிகாரிகள்லாம் சேருவதன் மூலமாக அரசு குறைந்தபட்சமாவது, அதாவது அந்த சேர்ற வர்க்கத்தை பொறுத்தாவது அந்த குழந்தைகளுக்காவது தரப்படுத்தக்கூடிய முயற்சி ஏற்படும். இது ஒரு நல்ல விஷயங்கிற மாதிரி பார்த்தாலுமே இப்ப நீங்க ஒரு பெற்றோர்களை பார்த்து நீங்க அரசு பள்ளியில சேரு அப்படிங்கறது பெற்றோர்களே அவங்க பொருளாதாரம் இருக்கு இல்ல அப்படிங்கறதெல்லாம் தாண்டி கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏதோ இல்லாதவங்க சேர்க்கறது, முடியாம சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் தானே இருக்கு. விரும்பி கொள்கைப்பூர்வமா சேர்க்கறதுங்கிறது ரொம்ப குறைவு தான். அதுக்கு அவங்க சொல்றது அரசு பள்ளிகள் தரமா இருக்கா, அரசு பள்ளிகள் தரமா இருக்காங்கிற கேள்விதான் கேட்கறாங்க. அப்படி சொல்லக்கூடியது இன்றைக்கு இந்த ஆண்டு கணக்கு எடுத்துக்கிறோம் 10, 12 இன்றைக்கும் 75 விழுக்காடு தமிழ் வழியில தான் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரினா இவங்க 75 விழுக்காடு போயிருக்கணும் தமிழ் வழி, ஆங்கில வழி 75, தமிழ் வழி 25 வந்திருக்கணும். இல்லையே, அது காரணம் இல்ல. நீங்க மீண்டும் சொல்றோம், அதான் நாங்க ஒரு முழக்கம் வைக்கிறோம். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு நீங்க 100 விழுக்காடு சொல்லுங்க. சரி, ஆங்கிலம் படிக்கிற அந்த நாட்டுக்கு போ, இந்தி படிக்கிற அந்த நாட்டுக்கு போன்னு விட்டுருவோம். நீங்க சொல்லுங்க. அரசு நினைத்தால் நீங்க தாய்மொழி கல்வி கொடுக்க முடியும். அதுதான் இந்த இதை செய்ய முடியும். நீங்க சொல்ற பெட்ரோல் மேலே குறை சொல்லியே இல்லை. அண்மை பள்ளி சொல்ல உருவாக்கணுமா இல்லன்னு சொல்லுங்க. இல்ல, இந்த சமச்சீர் கல்வி வர்றதுக்காக தோழர்லாம் பாடுபட்டாங்க. ஆமா, அப்ப மக்கள் மத்தியிலேயே சில பேர்லாம் பேசினப்ப இல்லங்க சமச்சீர் கல்வி அது அவங்கள்ட்ட உள்ள ஒரு வர்க்க உணர்வு. நம்ம படிக்கிற படிப்பையும் நம்ம வீட்டுல பணிபுரிகிற தோழனுடைய அந்த இதையும் ஈக்குவலா படிக்கிறதா, அப்ப நம்ம படிக்கிற பிள்ளைக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு, என் வீட்டுல பிறந்ததுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன, இந்த உணர்வு மக்கள்கிட்ட இருக்கு. இல்ல 1999ல 100 பேர் பட்டினி போராட்டம், அது நானும் ஒரு ஆளு. டெல்லியில செம்மொழிக்கா 100 பேர் உட்கார்ந்து அதுல நானும் ஒரு ஆளு. அது சிக்கல் இல்ல. அப்ப எப்போதுமே மாற்று கருத்து இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு நடந்துச்சா இல்லையா, சமச்சீர் கல்வி என்ன சொன்னாங்க, அது தரமானது இல்ல, அது மாநகராட்சி பள்ளி, அரசு பள்ளி, ஏழைபாலை படிக்கிற கல்விதான் சொன்னாங்க. இன்றைக்கு கல்வி பாடத்திட்டம் ஒன்னே தானே, மெட்ரிகுலேஷன் பள்ளியா இருந்தாலும் சரி, ஆங்கில பள்ளியா இருந்தாலும் சரி, நிதி உதவி பெறும் பள்ளியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லாத்துக்கும் அனைத்து பாடம் ஒண்ணு தானே, மொழி மட்டும் தான் மாறி இருக்கு. அதே நீங்க சிபிஎஸ் கல்வி உயர்வுன்னு சொல்றானே, அதே கல்வியை நீங்க தமிழ் படுத்தி கொடுத்துருங்க. அப்ப நீங்க பாடம் நீங்க தமிழ் எந்த மொழியில கொடுக்குறீங்களோ அதனால மக்கள் படிக்க அநியமா இருக்கிறாங்க. நீங்க கொடுக்காம இதான் உயர்வு சொல்ல போற நீங்க ஏத்துக்கிட்டு தானே இருக்கிறான். ஆங்கில பள்ளியில என்ன செய்யுது, எந்த பாடம் எடுத்தது, சமச்சீர் கல்வி தானே. இல்ல அவங்க இப்ப அவங்க கேம்பஸ் எல்லாமே இதை விட அது சிறந்ததுன்னு ஒவ்வொரு பெற்றோரும் நினைக்கிறாங்க. அதுதான் நினைக்கிறான்னு சொன்னா காரணம் இதுதான். ஏன்னா ஆங்கிலம் தான் இந்த அரசுடைய கல்வி. சொன்ன மாதிரி இன்னைக்கு இரு திராவிட கட்சியினுடைய 67 இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. 2 பேருடைய மொழிக் கொள்கை என்ன இருக்கு, அந்த கட்சியுடைய கொள்கை ஆங்கிலம் தான் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கல்லூரியெல்லாம் அரசு தொடங்கக்கூடிய கல்லூரியெல்லாம் மாக்கோ ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருக்கும்போது சுயதி கல்லூரின்னு சொல்லி ஏகப்பட்ட தொடங்கி விட்டாங்க. அது ஒரு விளைவு. அதுக்கடுத்து என்னாச்சு, மழலைப்பள்ளி இன்னைக்கும் புள்ளிவரை எடுத்து பாருங்க. நாங்கள் எல்லாம் பேசுவோம், இந்த நிறைய பிறமொழியாளர் எடுத்து பேசும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆங்கில பள்ளியில் நடத்தக்கூடிய அனைத்தருமே பூரா தமிழர்கள் தான். நீங்க ஒண்ணு இந்த கடற்கரை சாலை எடுத்துக்கிறங்க, பூரா யாரு, ஒரே தமிழர், சேப்பியாருங்கிற கூடியது. இந்த முதல்வர் சாலை எடுத்து பாருங்க, எஸ்ஆர்எம் ஒரே தமிழர். அந்த பக்கம் பாருங்க விஸ்வநாதன், இவர் நம்ம தமிழர் தான் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க இன உணர்வாளர்கள் யாரும் சொல்ல, பண உணர்வு தான். அப்ப இல்ல, அதுக்கு வழிவகுக்கிற அரசு தானே. நீங்க அதுதான் இதை கொண்டு வாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் வழியில படித்தவர்களுக்கு 100 விழுக்காடு வேலைன்னு ஒரு சட்டத்தை ஏற்றுங்க. இப்ப சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தது மாதிரி இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றினா இந்த மக்கள் எனக்கு சரி, நீ எது வேணாலும் 100 விழுக்காடு, எனக்கு ஆங்கிலம் தான் வேணும், ஹிந்தி தான் வேணும், தெலுங்கு தான் வேணும், கன்னடம் தான் வேணும் படிச்சுட்டு போறது பாப்போம். வேலைக்கு தானே கல்வி படிக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை தானே. அப்ப அரசு எப்படி சமச்சீர் கல்வியை இன்னைக்கு ஆங்கில பள்ளியில கொண்டு வரப்பட்டதோ அதே போல அந்த மொழி கல்வி இப்ப வேறுபாடு இருக்கு. நீங்க அதையும் நம்ம எடுத்து போராடிட்டு இருக்கீங்க. அதுவும் ஏன் தனியார் கல்வி எதுக்கு? சாராய கடை தனியார் நடத்த சாராய கடை அரசுடைய அரசு செய்து அரசு நடத்தக்கூடிய கல்விக்குடைய தனியார் வியாபாரம் விட்டுருக்கு. இன்னைக்கு ரூபா அச்சடிக்கிறான், யார்கிட்ட இருக்கு? தனியார் அச்சடிக்கிறான், அது கள்ளத்தாளுங்கிறான். அதே மாதிரி அரசு அச்சடிக்கிறது சரியானதுங்கிறான். ஆனா சாராயம் என்ன சொல்றான், சாராய காய்ச்சல் பூரா யாரு, பூரா தனியார் தானே. அது ஏன் கள்ளச்சாராயம் சொல்லல? வித்து கொடுக்கறது மட்டும் அரசாங்கத்து வேலை. அப்ப அது நல்ல சாராயமா? தனியார் பள்ளியெல்லாம் கள்ள கல்விங்கிறீங்களா? ஆமா, அதான் நல்ல கல்வி இல்லையே. நல்ல கல்வி தான் நீங்க ஏற்கனவே பேசுறாங்க. இன்னைய வரைக்கும் சொல்லக்கூடிய இத்தனை ஆண்டா ஆங்கில வழி தான் இருக்கு. இந்திய அரசு புதிய கண்டுபிடிப்பு சொல்லி பூரா ஆங்கில வழி தான் படிச்சு இன்னைக்கு 1 கோடி பேர்கிட்ட வரப்போகுது வேலை வாய்ப்பு. தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி பேர் இன்னைக்கு ஆங்கில கல்வி உயர்நிலை கல்வி போற, அது 12வது வரைக்கும் தான் தமிழ் வழியில படிக்கலாம். அதுக்கு மேல பட்டப்படி போற ஆங்கில வழி தான் இருக்கு. ஆங்கில வழியில படிச்சா தான் இன்னைக்கு வேலை இல்லைன்னு இருக்கிறான். எங்காவது 8வது 10வது 12வது படிச்சா வேலை இல்லைன்னு சொல்லுங்க, கிடையாது.
இந்த கல்வி வந்து நீங்க சொல்ற மாதிரி கள்ளச்சாரம் எங்காச்சும் நல்லச்சாரம் எங்காச்சுங்கிற மாதிரி என்ன செய்ய அப்படி கொண்டு போய் நிறுத்திட்டான். வணிகம் என்பது முதல்ல அனைத்து கல்வியை தனியார் கல்வியை தடை செய்து அரசு நடத்தினா பள்ளிக்கூடம் மூட வேண்டிய இல்ல. இப்ப சொல்ற மாதிரி இந்த ஆண்டு 97 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. தனியார் பள்ளி 25 விழுக்காடு ஒதுக்க சொல்லி எதுக்கு யாருக்கு பயனளிச்சு தோழாரா நிறைய எடுத்து போறாரா நாங்க திரும்ப கூட்டிட்டு வரோம். அந்த 97 கோடிய அரசு பள்ளியில ஒதுக்குங்க. எங்க கழிப்பறை இல்லையோ தோழர் உங்கள்கிட்ட முன்வைக்கிறது வந்து அப்பயே அந்த கேள்வி கேட்டேன் நான். இப்ப அரசு பள்ளியில சேருங்கிறப்ப சிபிஎஸ்இ அரசு பள்ளி தான், அதை வந்து நீங்க பரப்புரை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள்கிட்ட அந்த கல்வி சிபிஎஸ்சியா இருந்தா பெருமை சிபிஎஸ்சியில படிக்கணுங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க பாக்குறது வந்து அரசு தனியாருங்கிறதை தாண்டி இது வந்து இந்த சிலபஸ் இந்த பாடத்திட்டம் ஒரு குவாலிஃபையா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோர்களுமே நினைக்கிறாங்க. ஆமா, அதுவும் அரசு கல்வி தான், அதை அவங்க ஏத்துக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வெறும் பாடத்திட்டமாக அவர்கள் பார்க்கல. கேந்திர வித்யாலயான்னு சொல்லப்படுற மத்திய அரசு பள்ளி வந்து ஒரு சிறப்பு பள்ளி. அது வந்து மத்திய அரசு ஊழியர்கள்ல மாற்றுதலுக்கு உள்ளாகக்கூடிய பணியில இருக்கிறவங்களுக்கு மட்டுமான ஒரு பள்ளி. அந்த பள்ளியினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எந்த சென்னை நகரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குடிசை பகுதி இருக்கு. நம்ம சென்னை ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல அந்த பல்லவன் ஹவுஸ், பல்லவன் இல்லத்திற்கும் அந்த மத்திய சென்ட்ரல் ரயிலுக்கும் இடையில் இருக்கிற அந்த பிரிட்ஜுக்கு கீழே உள்ள நுழையறதுக்கு ரொம்ப மோசமா இருக்கும். அந்த இடம் தெரு வந்து ரொம்ப மோசமா இருக்கும். சுகாதார சீர்கேட பார்க்கலாங்க. ஆனால் அதற்குள்ள இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளியில தான் நேவி ஆபீசர், நேவல் ஆபீசருடைய நாவாய்ப்படையினுடைய தளபதிகளுடைய பிள்ளைகள்லாம் அங்கதான் படிக்குது. ஏன்? சுற்றுச்சூழல் ரொம்ப மோசமா இருக்க, நாற்றம் அடிக்குது. இந்த நாற்றத்தை தாண்டி ஏன் பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் சேர்த்தாங்க என்ற கேள்வி எழுகிறது இல்ல. காரணம் என்னன்னா, கேந்திர வித்யாலயால இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்பது எந்த பள்ளிக்குள்ள போனாலும் இந்தியா முழுக்க போனா ஒரே மாதிரியான கட்டமைப்பு. நீங்க 1ஆம் வகுப்புக்கு மொழி ஆசிரியர் பணியிடம் இருக்கு, 1ஆம் வகுப்புக்கு உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடம் இருக்கு. அப்போ கட்டமைப்பு வசதி ஒரே மாதிரி இருக்கு, என் குழந்தை பாதுகாப்பா இருக்கு என்ற நம்பிக்கையை மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. கேந்திர வித்யாலயம் இந்த கட்டமைப்பு இருக்கு, உங்க குழந்தைய தைரியமா சேர்க்கலாம், நீங்க எங்க வேணாலும் டிரான்ஸ்பர் பண்ணி போகலாம். இதையே மாநில அரசு செய்யக்கூடாது. மாநில அரசு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கறதுக்கு 2 உதாரணம் இருக்கு. 1920 தமிழ்நாட்டில் நீதி கட்சி ஆட்சியின் போது எழுதப்பட்ட சட்டம். அந்த சட்டத்துல தமிழ் மட்டுமே பயிற்று மொழி, 6ஆம் வகுப்புக்கு மேலதான் ஆங்கிலம் ஒரு விருப்ப மொழி. பல விஷயத்தை கொடுத்துட்டு அதுல ஆங்கிலத்தை வச்சிருந்தாங்க. நீங்க ஆங்கிலம் எடுக்கணும்னு சொல்லல, அது விருப்ப பாடத்துல ஒரு பாடமா வச்சிருந்தாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்துகள்ல, சில குறிப்பிட்ட பஞ்சாயத்துகள்ல கட்டணமில்லா கல்வி. இது எப்போ? 1920 காலனி ஆதிக்கத்தின் போது. 1924 அதுக்கான விதிகள் வந்து உருவாக்கப்பட்டது. சர்தார் பட்டேல் தலைமையில அம்பேத்கரும் மௌலானா அபுல் கலாம் ஆசாதும் கல்வியை அடிப்படை உரிமை ஆக்கணும்னு சொன்ன போது பட்டேல் அவர்கள் இந்தியாவிற்கு பொருளாதார வசதி இல்ல, செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். பட்டேலுக்கு விடப்பட்ட சேலஞ்ச் தான், நேரடி சவால் தான் கர்ம வீரர் காமராஜர். ஒரு பள்ளியை கூட காமராஜர் வந்து தனியார் கிட்ட விடல, அரசு மட்டும்தான் திறக்கும். அப்போ அரசுக்கு நிதி இல்லையேன்னு சொல்லும் போது பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு எதுக்குடா நிதினு கேட்டவர் காமராஜர். அப்ப பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு விருப்பம் தான் வேண்டுமே தவிர நிதி தேவையில்லை, நிதி வரும்னாரு. முழிச்சாங்க. ஒரு மரத்துக்கு கீழே அரசு பள்ளின்னு எழுதினாரு, போர்ட தொங்க விட்டாரு, ஒரு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணாரு. அடுத்த நாள் காமராஜர் அந்த ஊருக்கு போனாரு. எவன் அந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்காரனோ அவனை கூப்பிட்டு பில்டிங் கட்டும் பேரை வச்சுக்கோன்னாரு. அப்போ நிலம் கட்டடம் எல்லாமே தனியார் கிட்ட இருந்து வந்து அரசுக்கு சொந்தமாயிருச்சு. ஆசிரியர் அரசு ஊழியர் ஆயிட்டாரு. மாணவன் அரசாங்கத்துடைய பள்ளிக்கூடத்துல சத்துணவு, மதிய உணவு இலவசமாக, சீருடை இலவசமாக, புத்தகம் இலவசமாக காமராஜர் செய்து காட்டியதுதான் நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு எல்லோருமே காமராஜருடைய ஆட்சி நாங்க கொண்டு வருவோம் சொல்லும் போது காமராஜர் ஆட்சி என்றால் கல்விதான். அப்படி காமராஜர் ஆட்சி கொண்டு வருது இந்த கோரிக்கை யாரும் சொல்றது கொண்டு வரது இல்ல, தனியார் மையத்தை ஒழிப்போன்னு சொல்றது இல்ல. எனவே காமராஜர் எதற்காகனா சமூகம் சமத்துவம் அடைவதற்கு. சீருடை என்பது வெறும் கீழ்காக மட்டும் பார்க்கல, அங்க பல்லர் என்றோ மறவர் என்றோ வித்தியாசமே இருக்க கூடாது. உள்ளுக்குள்ள பையன் வந்தா சைவ வேளா பிள்ளமாரா அல்லது பிராமணரா செட்டியாரா கோணாரா யாரும் தெரியக்கூடாது, மாணவனாக தெரியணும். அதுதான் சீருடையினுடைய ரகசியம். ஏன்னா காமராஜர் ஒரு ஜாதி மறுப்பாளர், காமராஜர் சமய மறுப்பாளர். என்னைக்காவது காமராஜர் கோயிலுக்கு போய் நீங்க பாத்திருக்கீங்களா? எந்த சாமியார் கூப்பிட்டு பாத்திருக்கீங்களா நீங்க? அவர் ஒரு நாத்திகர். எனவே அவர் சமூக மேம்பாட்டை பற்றி பார்த்தார். அப்ப சமூக மேம்பாடு கல்வி வேண்டும்.
கல்வி இருந்தால் ஒரு சமத்துவத்தை அடைய முடியும். அதுதான் காமராஜர் எதை செய்து காட்டினாரோ அதை தமிழ்நாட்டில் செய்வதில் என்ன கெட்டுப்போச்சு? அந்த காமராஜர் கொடுத்த தாய்மொழி வழி கல்வியில் படித்தவர்கள் தான் இன்றைக்கு விஞ்ஞானியா இருக்கிறாங்க. அப்துல் கலாம் எங்கிருந்து வந்தாரு? இவ்வளவு பெரிய ஆற்றல் அப்துல் கலாம் காமராஜருடைய அரசு பள்ளி தான் காரணம். அன்னைக்கு காமராஜர் தனியாரை விட்டு ஆங்கில வழி கல்வி திறந்திருந்தாருன்னா ராமேஸ்வரத்திலிருந்து ஒருத்தர் எப்படி ராஷ்டிரபதி பவனுக்கு போயிருப்பாரு? வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். இரண்டாவது, அடிப்படை மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிய ஆய்வுன்னு சொன்னீங்கன்னா இந்தியாவில் கடைசி ஆய்வு சி.வி. ராமன் தான், ஜெகதீஷ் சந்திர போஸ் தான். ஜெகதீஷ் சந்திர போஸ் சி.வி. ராமனுக்கு பிறகு இந்தியாவில் ஒரு விஞ்ஞானியை காட்டுங்க பார்க்கலாம். சீனிவாச ராமானுஜத்தை தவிர ஒரு கணித மேதையை இந்தியாவில் காட்டுங்க பார்க்கலாம். தாய்மொழி கற்றவர்கள். சி.வி. ராமன் தமிழ் மொழியில படிச்சவர், ஜெகதீஷ் சந்திர போஸ் வங்க மொழியில படிச்சவர், ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரி ஆங்கிலத்தில் மிகப்பெரிய மேதைன்னு சொல்லப்பட்டவர் தமிழ் மொழியில படிச்சவர். சீனிவாச ராமானுஜம் என்ற கணித மேதன் ஆங்கிலமே தெரியாது, லண்டனுக்கு போற வரைக்கும் அரைக்குறை ஆங்கிலம் தான், திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கூட முழு ஆங்கிலம் கிடையாது அவர்கிட்ட. ஆனால் கணிதத்தில் மிகச்சிறந்த மேதை. தாய்மொழியில மட்டும்தான் உங்களால சிந்திக்கிற ஆற்றல் மட்டும் கிடையாது, அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கண்டுபிடிப்புகளை கொடுக்க முடியும். அது கவிஞனாக இருக்கலாம், ஓவியனாக இருக்கலாம், நீங்க சிற்பியாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது தாய்மொழி கல்வியில் தான் சாத்தியம். எனவே அரசு கல்வி தருவதை சமூக பொறுப்பாக பார்க்கணும். கல்வி தருவது என்பது தனி மனித பொறுப்பு அல்ல, கல்வி தருவது சமூகத்தின் பொறுப்பு. அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக அரசு இருக்கிறது. அதுக்குதான் வரி கட்டுறோம். அரசு பள்ளியே ஆங்கில வழி இருந்தா கூட நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அரசு பள்ளியில் ஆங்கில வழி கல்வி இருக்குதுன்னு சொன்னா சட்டவிரோதமானது. நான் ஏற்றுக்கொள்வதில்லை, சட்டம் ஏற்றுக்கொள்ளல. சட்டம் என்ன சொல்லுதுன்னா 29 பிரிவு 2 பிரிவு F என்ன சொல்லுதுன்னா வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் தாய்மொழியில் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லுது. தமிழ் மொழியில வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் என்ன அர்த்தம்? மொழிக்கு வரி வடிவம் இல்லாமல் போனால், புத்தகமே இல்லாமல் போனால் அந்த வாய்ப்பை ஏற்படுத்த வரைக்கும் தமிழ்ல இலக்கணம். ஆனா இது நீ தமிழ் மொழியை பேணுவது அதெல்லாம் தாண்டி இன்று மனிதன் சமூக மனிதன் உலக மனிதன் ஆகிட்டு இருக்க சூழ்நிலையில ஒரு இன்னொரு பிரெஞ்சு மொழியோ இந்திக்கு இங்க ஒரு அரசியல் இருக்கு. ஆங்கிலம்ங்கிறது காலனி ஆதிக்க மொழியா இருந்தாலும் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு மனிதன் பயணிக்கும் போது ஒரு தெரிஞ்சுக்கலாம். எந்த மொழியையும் யாரும் கற்க கூடாது என்று சின்னப்ப தமிழர் கூட சொல்லல, யாரும் சொல்லல. நீங்க ஜப்பான் மொழியை நல்லா படிங்க சின்னப்ப தமிழர் சொல்றாரு. அவர் சமஸ்கிருதம் படிக்க கூடாதுன்னு சொல்லல. அம்பேத்கர் சமஸ்கிருதம் படித்தவர் 50 வருஷம் கழிச்சு. எதுக்காகனா ஜாதியினுடைய வேர் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் ஜாதியை ஒழிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் அவர் எழுதுறாரு. எனவே எந்த மொழியும் படிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லை. இப்ப கூட நாம என்ன சொல்றோம்? தாய்மொழி வழியில் கல்வின்றது கணிதத்தையோ அறிவியலையோ சமூக அறிவியலையோ அவன் தாய்மொழியில படிக்கணும்னு சொல்றோம். அதன் கூட அந்த பிள்ளைக்கு வயதிற்கு தகுந்தாற் போல எடுத்த உடனே நீங்க 4-5 மொழியை கத்து கொடுத்துட முடியாது. வயதிற்கு தகுந்தாற் போல குழந்தையினுடைய சுற்றுச்சூழல் இருக்கும் எந்த மொழியை குழந்தை கற்க வேண்டும் என்று விரும்பினாலும் கற்கும் வாய்ப்பை தர வேண்டும். அப்படிதான் நம்ம கேட்கிறோம். அப்ப அந்த டிமாண்டே எப்படின்னு கேட்டீங்கன்னா மதர் டங் as a medium of education, not as instruction. இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த மொழியில வேணாலும் கொடுக்கலாம். நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றது எந்த மொழியில சொல்லலாம். ஆனா கல்வியல் செயல்பாடு தாய்மொழியில் தான் நடக்கும். அப்போ மதர் டங் as a medium of education சொல்றோம். ஆனா இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மல்டிலிங்குவல் ஸ்பேஸ் சொல்றோம். பல மொழிகள் கற்கக்கூடிய வாய்ப்போடு கூடிய தாய்மொழி கல்வின்னு சொல்றோம். இந்த கோரிக்கையே அரசு சரியாக புரிந்து கொள்ளாத போது அல்லது புரிந்து கொள்ள முயற்சிக்காத போது இந்த சிக்கல் ஏற்படும். கண்டிப்பா. உதயன் சார், நான் உங்கள்கிட்ட கேட்பது இன்னொரு புறம் தோழர் போன்றவர்கள் உங்களை போன்றவர்கள் இன்னொரு கோரிக்கையும் வச்சு 2010 இந்த கட்டாய கல்வி சட்டம் வச்சு தனியார் பள்ளிகள் அருகாமையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் சமூக அளவில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள், அது பிளாட்பாரத்தில் இருக்கிறவர்களை முதற்கொண்டு நரிக்குறவர் சமூகம் கொண்டு இவர்களெல்லாம் கூட எல்லா பள்ளிகளும் 25 விழுக்காடு கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு தோழர்லாம் ஒவ்வொரு வருடம் எந்தெந்த பள்ளிக்கூடங்களை சேர்க்கல, இதுவரை அது ஒழுங்கா ஃபாலோ பண்ணல, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு புறம் தனியார் பள்ளிகளை எல்லோருக்குமான விஷயமா ஆக்குறதுல அந்த போராட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் அரசு பள்ளியை நம்ம கண்டிப்பா எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற இன்னொரு விஷயம் நடக்குது. இந்த ரெண்டு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இது ரெண்டும் இணைந்ததான் பயணிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, 25% மட்டும்தான் தனியார் பள்ளி ஒதுக்கும் போது அங்கேயே ஒரு கல்வி உரிமை என்பது இல்லை. அடிப்படையில் நாங்கள் எதிர்க்கிறோம். சரிங்களா? அரசாங்கம் தான் நிச்சயமாக பள்ளி கல்வி கொடுக்க முடியும், கல்வியை கொடுக்க முடியும். தனியார்ட்ட போனால் அது வியாபாரம். கல்வி என்பது தாய்ப்பால் மாதிரி, தாய்ப்பாலை விற்க முடியாது, அதுபோல கல்வி விற்கக்கூடாது. 25% விழுக்காடு என்பது அந்த கல்வி உரிமை சட்டத்தையே அல்ல.
சரிங்களா? அது சரியல்ல. அதுக்கு பதிலாக அரசாங்கம் தான் கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதுலேருந்து அரசாங்கத்துக்கு நம்ம செலுத்தக்கூடிய வரி தொடர்ந்து செலுத்திட்டே இருக்கோம். சரிங்களா? 5 லட்சம் ரூபா கார்பரேட்டுக்கு வரி விலக்காக கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் கல்வியை கொடுக்க முடியாது அரசாங்கம் அப்படிங்கிற கோரிக்கை நம்ம வலுவாக எழுப்ப வேண்டியிருக்கு. இந்த தீர்ப்பும் அதை நோக்கியான விவாதத்துக்கு எழுப்பும் அப்படிங்கிறது தான் அனுப்பல நான் பார்க்குறோம். அப்போ இந்த தனியார் பள்ளியில் 25% அனுப்புனா மீதி 75% கொள்ளையடிக்கலான்னு அனுமதி கொடுக்குறதுமான அர்த்தம். இது எப்படி கல்வி உரிமை சட்டமாகும்? 100ல இருந்து எண்ணிக்கை 75 அது ஒரு இளைப்பாறுதல். அது ஒரு இளைப்பாறுதல் தான். நீ பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட பக்கத்துல இருந்தா அந்த பிள்ளைங்களை அட்மிட் பண்ணுங்கிறது சொல்றது ஒரு இன்டரிம் ஆர்டர். அப்படிதான் நீங்க இதை பார்க்கணுமே தவிர. ஆனா இதுல கோளாறு நீங்க ஒரு விஷயம் என்னன்னா, உயர்கல்வியில அல்லது தொழில்நுட்ப கல்வியில தனியார் ஆதிக்கம் இருக்கு. ஆனா ஆரம்ப பள்ளி 1ஆவதுல இருந்து 5ஆவது வரையில 62%, 5ஆவதுல 6ஆவதுல இருந்து 8ஆவது வரையில 58% இன்னும் அரசு பள்ளிகளில் தான் கல்வி நடைபெறுகிறது. அதுதான் முக்கியமான விஷயம். ஆரம்ப பள்ளியில இவ்வளவு கவனம் செலுத்துவதற்கு தனியாருக்கு வர்றதில்லை. ஏன் சொல்லுங்க? லாபம் அங்க குறைவு. உயர்கல்வியில தான் லாபம் அதிகம், அதனால அங்க போறாங்க. அது மட்டும் இல்ல, சார் சொன்ன மாதிரி, தோழர் சொன்ன மாதிரி கல்விக்கான ஒதுக்கீடு குறைஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப இந்த நாட்டுல பணம் இல்லைங்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை எல்லாரும் உருவாக்குறாங்க. இந்தியா பணக்கார நாடு. இந்திய நாட்டு மக்கள் தான் ஏழைகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால நம்ம நாட்டில் தேவையான பணம் இருக்கு. ஒரு வருஷத்தோட ஜிடிபி கணக்கு போட்டீங்கன்னா 110 லட்சம் கோடி ரூபாய் ஒரு வருடம் நம்ம உற்பத்தி பண்ணுவது. போன வருஷம் போட்ட பட்ஜெட் 17,75,000 கோடி ரூபாய். இந்த தோழர் சொன்ன மாதிரி 17,75,000 கோடியில 5,89,000 கோடியை டாக்ஸ் இன்சென்டிவ், முன்னெல்லாம் வரி தள்ளுபடிம்பாங்க, இப்ப இல்ல டாக்ஸ் வரி தள்ளுபடி இல்ல, டாக்ஸ் இன்சென்டிவ் ஊக்குவிப்பு 5,89,000 கோடி. அந்த பட்ஜெட்ல துண்டு விழுந்தது 5,50,000 கோடி. பணக்காரனுக்கு வரி சலுகை கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த பட்ஜெட் சர்ப்ளஸ் பட்ஜெட். அப்ப பணம் இல்லங்கிறதா இல்ல, அவர்களுக்கு கொடுத்து உபரி அவர்களுக்கு கொடுத்து இங்க ஏழைகளை கொள்ளையடித்து பணக்காரனை வாழ வைக்கப்பதான் நம்ம நாட்டோட ஜனநாயகம். அங்க நீங்க என்ன பார்க்கணும்னா, இந்த புதிய பொருளாதார கல்வி கொள்கை வந்ததற்கு பிறகு கல்வியும் ஒரு சரக்குங்கிறத நான் முன்னாடியே சொன்னேன். அப்ப இந்த சரக்கை எப்படி கொடுக்கறதுன்னு போட்டி நடக்குதுங்க, அவ்வளவுதாங்க. இது இந்த போட்டியில அதிக லாபம் தர்றது என்ன? இப்ப யாரும் பிரின்ஸ் சொன்ன மாதிரி அம்பேத்கரை உருவாக்குறதுக்காக யாரும் படிக்க வைக்கல, அப்துல் கலாம் உருவாக்குறதுக்காக யாரும் படிக்கவில்லை. எந்த அப்பனும் இப்ப என்ன நினைக்கிறான்னா, தன் புள்ள அறிவாளின்னு நினைக்கவே இல்லை. என் புள்ள எப்படி வெளிநாட்டுல போய் எவ்வளவு பணம் சம்பாதிப்பான்? அப்ப சுத்தி சுத்தி என்னாச்சு? காசு, பணம், துட்டு, இப்படிதான். போட்ட பணத்தை எடுப்பது எப்படி என்ற ஒரு பையன் சொன்னா, எங்க அப்பா என்ன படிக்க வச்சாரு, தோழர் சொன்ன மாதிரி என்ஜினியரிங் காலேஜ்ல தான் போய் படிக்க வச்சாரு, எனக்கு 10,000 தான் சம்பளம் கொடுக்கறான், இந்த 10,000 வாங்கிட்டு நான் கடன் வாங்கி படிச்சேன் பேங்க்ல, அதை கட்ட முடியலங்கிறான். இப்போ என்ஜினியரிங் படிச்சவன் 10,000 வாங்கிட்டு இருக்கான். அப்ப என்னோட நோக்கம் முழுவதும் பாருங்க, அது பொருளாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் சமூகத்தில். தமிழ் வழியில படிக்கும் போது வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறீங்களா? நீங்க வேலை வாய்ப்பு பெறுவது அரசாங்கம் உறுதி பண்ணணும். நீங்க இந்த மத்திய அரசு தேர்வுலயே ஒரு தவறு நடக்குதுங்க. ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் இருக்கு, யூபிஎஸ்சி இருக்கு. நீங்க இப்பதான் யூபிஎஸ்சில தாய்மொழியில எழுதலான்னு ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஆனா இன்னும் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல, ஏஜிஎஸ் ஆபீஸ்ல, பல மத்திய அரசு அலுவலகங்கள்ல இந்தி படிச்சவங்க வர்றாங்க. ஏன் இந்தி படிச்சவங்க நிறைய வர்றாங்க? நாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு பெரிய தப்பு நடந்துட்டு இருக்கு, ஃப்ராடே நடந்துட்டு இருக்கு. 2013 எக்ஸாமினேஷனே கேன்சல் பண்ணிட்டு சிபிஐ என்கொயரி நடந்துட்டு. விஷயம் என்னன்னு கேட்டா, தாய்மொழியில் தேர்வு எழுத முடியும். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்க தமிழனுக்கு தாய்மொழியில தேர்வு எழுத செய்வதை தடுக்கிறது யார்? அப்ப இங்க இருக்கிற அரசாங்கம் ஏன் கேள்வி கேட்கவில்லை? அப்ப இந்தி படிக்கிறவனுக்கு தேர்வு எழுத முடியும், தமிழ் படிக்கிறவனுக்கு தேர்வு எழுத முடியல. ஆங்கில மோகம், இந்தி திணிப்பு ரெண்டுமே தமிழனுக்கு ரெண்டு பக்கமும். உங்க விவாதத்தோட நிறைவு கருத்து, உங்களுடைய கருத்து பதிவு செய்யுங்க. அதான் இந்த அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பை நாம் பயன்படுத்திக் கொண்டு மேலும் பரப்புரை இயக்கத்தை மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வாய்ப்பாக இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம் இன்று 3 திணிப்பிலிருந்து மீள்வதற்கு இந்த தீர்ப்பு வாய்ப்பானது. கட்டாய கல்வி, இலவய கல்வி தமிழ்நாட்டு அரசு தாய்மொழியில் கொடுக்க வேண்டும். தமிழ் படித்தவர்களை வேலை என்று அறிவிக்க வேண்டும்.
தனியார் கல்வியை தடை செய்ய வேண்டும் என்பதற்கு இது முழு வாய்ப்பாக. நடுவண் அரசினுடைய எந்த ஒரு உதவியும் இல்லாமல் மாநில அரசு செய்ய முடியும் இல்ல. நடுவண் அரசுங்கிறது உதவி எங்க இப்ப தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டுல 234 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. 40 பாண்டிச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் எங்க இருந்து வெற்றி பெறாரு? தமிழ்நாட்டுல இருந்து இல்ல, இங்க இருந்து நிதி மாநில அரசு ஒதுக்கீடு இருக்கு பாருங்க. வருடம் இப்ப நிதி ஆயோக்னு மாத்திட்டாங்க. திட்ட கமிஷன்ல போய் நம்ம பேசி நடுவண் அரசோட தொடர்புடைய 2 பேருமே சட்டம் போடலாம். இட் இஸ் a concurrent list. 2 பேருமே சட்டம் கொண்டு வர முடியும். நீ என்ன பண்ணணும்னா ஒரு மாநில அரசாங்கத்தை ஒரு பஞ்சாயத்து லெவலுக்கு நம்ம குறைச்சிட்டோம். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அது இன்னொரு பெரிய மாநில உரிமையில வந்து நிக்குது. மாநில உரிமை, தமிழ் வழி கல்வி, அரசு எல்லாமே மாநில உரிமையில வந்து நிக்குது. அதிக கவனம் செலுத்தி மாநிலத்துக்கு நிறைய நிதியும் கொடுக்கணும். நிதி மட்டும் இல்ல, 1975 முன்னாடி தமிழ்நாட்டுல மாநில அரசு தான் அந்த கல்வி பட்டியல். மீண்டும் மாநில அரசுக்கு வந்துருச்சுன்னா நீ மத்திய அரசு தலையிலே இருக்க வேண்டியதில்ல. மத்திய அரசினுடைய மொழியை திணிக்கிறதோ அதனுடைய மாத்துறதுக்கு நடுவண் அரசும் சேர்ந்து ஒத்துழைக்கணும். ஆமா, கல்வியை முழுமையாக பொதுவான நிதி அது பொது நிதி. முதல் பட்டியல் வந்து மாநில அரசு நிதியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். மத்திய அரசாங்கம் சுதந்திர இந்தியா முதல் முறையாக ஒரு ஜனநாயக செயல்பாடே இல்லாத ஒரு மத்திய அரசாங்கத்தை நாம வந்து இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மத்திய அரசாங்கம் WTO கேட்ஸ் ஒப்பந்தத்திற்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை டிசம்பர் மாசத்திற்குள்ள திரும்ப பெறலன்னு சொன்னா ஒட்டுமொத்த இந்திய கல்வியுமே ஒரு பண்டமாக மாற்றப்படும். இந்த மாநில அரசு மத்திய அரசு உரிமைங்கிற பேச்சுக்கே இடமில்லை. கூட்டாட்சி தத்துவத்திற்கு விரோதமானது கேட்ஸ் ஒப்பந்தம். இது திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மதிமுக, தேமுதிக எத்தனை கட்சி பேர் வச்சிருக்காங்களோ இவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாததுக்கு காரணம் என்னன்னா ஒட்டுமொத்த டாக்குமெண்ட் இங்கிலீஷ்ல இருக்கு, இந்தியில கூட இல்ல. கேட்ஸ் ஒப்பந்தம் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல போனீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு, ஹிந்தியில கூட தெரியாது. அப்போ இந்திய மக்களுக்கே அரசாங்கம் தெரிவிக்காமல் ஒரு கல்வியை வணிக பொருளா ஆக்கப்போ அப்போ தமிழ்நாடு அரசு தலையிடவே முடியாது. இங்க வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டி திறந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு என்ன செய்ய முடியும்? மாநில உரிமை கிடையாது. அப்ப கூட்டாட்சி தத்துவத்தை பற்றியோ அல்லது வந்து மாநிலத்தின் சுயாட்சி தத்துவத்தை பற்றியோ பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்த 4 மாசத்துக்குள்ள வலுவான குரல் எழுப்பலன்னு சொன்னா கல்வி என்பது முழுமையாக பன்னாட்டு நிதி மூலதனத்திற்கு, பல்நாட்டு சந்தைக்கு ஒரு விற்பனை பொருளாக மாற்றப் போகிறது. அப்பொழுது தாய்மொழி பற்றியோ வேற எதை பற்றியோ நாம் வந்து பேச முடியாது. அரசு பள்ளியை பத்தியும் பேச முடியாது, தமிழ் வழி கல்வியை பத்தியும் பேச முடியாது, இந்த அலகாபாத் மாநிலத்துக்கு மாத்தணும் பேச முடியாது. அலகாபாத் தீர்ப்பு எல்லாம் வந்து கேலிக்குரிய விஷயமாக மாறி போகும். அது மட்டும் இல்லாம கேட்ஸ் ஒப்பந்தத்தில் என்ன சொல்றான்னா இந்த ஒப்பந்தத்தின் கீழ் வரக்கூடிய அந்நிய நாட்டு பல்கலைக்கழகங்களை இந்திய நாட்டு அரசு, இந்திய நாட்டினுடைய நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்னு சொல்றான், நீ விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்றான். கல்விக்கு மட்டும் இல்ல, அனைத்து பொருட்களுக்கும் இந்திய சுதந்திரத்துக்கே ஆபத்தா மாறும். அதுதான் உண்மை. 3 செய்தி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சி உண்மையில் பல்வேறு தரவுகளை கல்வி குறித்தும் தாய்மொழி கல்வி குறித்தும் அரசிடம் ஒரு பொருள் இருப்பதற்கும் அது தனியாரிடம் போவதற்கும் இப்போது அரசு தனியார் மாநிலம் என்று எல்லாவற்றையும் மீறி அதை மீறி போகின்ற ஒரு விஷயமாக இன்று பொருளாதார பெருமந்தங்கள், பொருளாதார முன்னேற்றம் போன்றவற்றை தீர்மானிக்கிற விஷயமாக எங்கோ ஒரு புள்ளியிலிருந்து அசைய போகிற விஷயமாக மாறப்போகிற அபாயம் என்றெல்லாம் மிக விரிவாக சென்றது. ஒரு மாணவனுக்கு கல்வி என்பது அவன் தாய்மொழியில் இருக்க வேண்டும், அப்போதுதான் புத்தாக்க திறன் வளரும், அவன் மிகச்சிறந்த ஒரு மனிதனாக ஒரு அறிஞனாக வளர முடியும் என்பதில் தொடங்கி ஏன் கல்வியை அரசு தனியாரிடம் கொடுத்தது, அரசு பள்ளிகள் இன்னும் எந்த வகையிலாம் கட்டமைக்கப்பட வேண்டும், அரசின் உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் அதற்கு முன்மாதிரியாக தனது குழந்தைகளை அங்கு சேர்க்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள், இங்கு மாநில உணர்வு, மாநில சுயாட்சி பேசுகின்ற கட்சிகள் இதை உடனடியாக கையில் எடுக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு அரசியல் கோரிக்கைகளுடன் இன்றைய விவாத அரங்கம் நடைபெற்றது என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை எடுத்துரைத்த கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களுக்கும், தமிழிய சிந்தனையாளர் கல்வியாளர் சின்னப்ப தமிழர் அவர்களுக்கும், மத்திய அரசு ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த துரைபாண்டியன் அவர்களுக்கும், தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை சேர்ந்த உதயன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தன்.